கோல்டன் டிராவல்ஸ். மேடம், நான் போரூர்ல இருந்து பேசுறேன். இங்க இருந்து அம்பத்தூருக்கு டிராப் பண்ணனும். கார் அனுப்புறீங்களா? அனுப்பலாம் சார். ஃபேமிலி தானே? இல்ல மேடம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும்தான் செமினார் விஷயமா போறோம். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க லேடிஸ்க்கு மட்டும் தான் சர்வீஸ் பண்றோம். ஜென்ஸ்னா ரூல்ஸ் படி நாங்க கார் அனுப்புறது இல்ல. என்னது? ஜென்ஸுக்கு கார் அனுப்புறது இல்லையா? யாரோட ரூல்ஸ்மா இது? உங்க டிராவல்ஸ் என்ன நிலாவிலையா இருக்கு? இந்த யூனிவர்சல்ல லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்களா? ஜென்ஸ் அலோவ் பண்றது இல்ல? நீ ஏன் இங்க இருக்க? நிலாவில போய் டிராவல்ஸ் நடத்தலாம்ல? வைமா போன. தெரிஞ்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க, தெரியாதவங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்ன மேடம், சாப்பிட போலையா? இல்ல கோமதி, இனிமேதான். நீ சாப்பிட்டாச்சுல? நான் சாப்பிட்டேன் மேடம். கோமதி, ஏர்போர்ட்ல ஒரு பிக்கப் இருக்கு. நமக்கு தெரிஞ்சவரோட ஃப்ரெண்ட் வராரு, போய் பிக்கப் பண்ணிக்கிறியா? போறேன் மேடம். அவர் பேர் ஷியாம், மும்பைல இருந்து வராரு. மேடம், தனியா வராரா இல்ல ஃபேமிலியா? இல்ல, தனியா தான் வராரு. அவர் எங்க டிராப் பண்றதுன்னு கேட்க மறந்துட்டேன். நீ பிக்கப் பண்ணதும் ஃபோன் பண்ணு, நான் கேட்டு சொல்லிடுறேன். மேடம், நம்ம யூசுவலா ஜென்ஸ்க்கு சர்வீஸ் பண்றது இல்ல. நம்ம ரூல்ஸும் அதை அலோவ் பண்ணதில்ல. உண்மைதான் கோமதி, இது ஒன்றும் அஃபிஷியல் ட்ரிப் கிடையாது. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், முடியாத சூழ்நிலை, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாரு, அதான் தட்ட முடியல. மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போன்னு சொன்னா நான் கண்டிப்பா போறேன். ஆனா நமக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்கோம். அதை நாமளே மீறது தப்பு இல்லையா? நிச்சயமா தப்புதான் கோமதி. எனக்கே சங்கடமா தான் இருக்கு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவர் கேட்கலையே. வேற டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்றனாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எனக்காக இதை பண்ண மாட்டியான்னு அழுத்தம் கொடுத்து உரிமையோட கேக்குறாரு. என்னால தட்டவே முடியல. நாம ட்ரிப் ஷீட் கூட எழுத வேண்டாம், இந்த ஒரு தடவை எனக்காக பண்ண. மேடம், இது உங்களோட டிராவல்ஸ். நான் சம்பளத்துக்கு வேலை செய்யறேன். இவ்வளவு தூரம் கெஞ்சணும்னு அவசியமே இல்ல. இருந்தாலும் என் மனசுல பட்டதா சொல்லிடுறேன். தெரிஞ்சவர் கம்பல் பண்றாருன்னு இந்த ஒரு தடவை ஒத்துக்கிட்டோம்னா இது இப்படியே கண்டினியூ ஆகவும் சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் இதையே காரணமா வச்சு எனக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மேடம். வேற வழியே இல்லாம நாமளும் நம்ம ரூல்ஸை லூஸ்ல விட்டுருவோம். அப்புறம் லேடிஸ் ஒன்லிங்கிற நம்ம கான்செப்டும் அடிபட்டு போயிடும். லேடிஸ்க்காக மட்டும்னு நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுனால தான் நம்மள நம்பி நிறைய பேர் வராங்க. நிறைய கம்பெனிங்களோட கான்ட்ராக்டும் கிடைச்சிருக்கு. தெரிஞ்சவர் கம்பல் பண்றாருங்கிறதுக்காக இதை நாம எடுக்கணுமான்னு யோசனையா இருக்கு. உண்மைதான், இதெல்லாம் நான் யோசிக்காம இல்ல, வேற வழி இல்லாம தான் பண்றேன். என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்காரு கோமதி. எல்லாத்துக்கும் மேல அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. முடியாதுன்னு சொன்னா எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. அதான் ஆனந்த் ஆகட்டும்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கு டிரைவிங் ஓரளவுக்கு தான் தெரியும், இல்லைன்னா நானே கூட போயிருப்பேன். இல்ல மேடம், எனக்கு போக கூடாதுன்னு இல்ல. அவர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, நானே போய் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி, அவரோட நம்பரை நான் மெசேஜ் பண்றேன். பேரு ஷியாம், நோட் பண்ணிக்கோ. சரிங்க மேடம். அப்புறம் கோமதி, இந்த விஷயம் கல்யாணிக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். மேடம், இதுல ஒன்னும் பிரச்சனை வந்துடாதே. ஏன் அப்படி கேக்குற? இல்ல, எப்பவும் கல்யாணி மேடத்தை கேட்காம எதுவும் பண்ண மாட்டீங்க, அதான் கேட்டேன். அவர் கல்யாணிக்கும் வேண்டப்பட்டவர் தான். இப்ப அவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஹெல்ப் பண்ணன்னு தெரிஞ்சா கோவப்படுவா, அதான் வேண்டான்னு சொன்னேன். சரிங்க மேடம், அவங்களுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். நான் அவரை பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். வரேன் மேடம். அம்மா, ஓ, மெதுவா மெதுவா. என்னம்மா, இப்ப எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்குல்ல? பரவாயில்ல, வலி குறைஞ்சிருக்கு. ஆனா காலை நகர்த்த முடியலையே. ஐயோ, என்னால நடக்க முடியாதா? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா, தசையில தான் அடிபட்டிருக்கு. ஒரு வாரம் 10 நாள்ல சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படாதன்னு சொல்றீங்க, ஆனா கால் மரத்து போன மாதிரி இருக்கே. அந்த இடத்துல அடிபட்டு அப்படிதாம்மா இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லம்மா. ஒரு வாரத்துக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுங்க. காலுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காதீங்க. வலிக்கும் போது பெயின் கில்லரை மேல பூசி விடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஒரு 2 hours அவங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. அம்மா, இப்ப வலி எப்படி இருக்கு? பரவாயில்லடி, நீ தமிழுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிடு. ஏமா, நீ வீட்ல அந்த கத்துன அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுன, இப்ப வர வேண்டாம்னு சொல்லிடுனா என்ன அர்த்தம்? ஆமாண்டி, அப்ப வலியில எனக்கு உயிரே போற மாதிரி இருந்துச்சு. இப்பதான் எனக்கு வலி பரவாயில்லையே. அவன் மினிஸ்டரை பார்க்க அவசரமா போகணும்னு சொன்னா. நீ அவர் ஒன்னும் மினிஸ்டர் பார்க்க போல, யாரையோ ஒருத்தரை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாரு. யாரோ ஒருத்தர்
அவங்களும் முக்கியமானவங்களா தான் இருக்கணும். அவன் பொறுமையா சாயந்தரமா வந்தா போதும். சரி, அப்பனா நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மெடிசனை வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ரொம்ப க்ளோஸ் போகாம டிஸ்டன்ஸ் விட்டு ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். சார் அவன் இங்கேயே அரெஸ்ட் பண்ணலாம் சார், வேலை ஈஸியாக முடியும். அவசரப்பட வேணாம் சார். அவன் ஒரு மீடியேட்டர் தான். அவனை ஆப்ரேட் பண்ணுறது யாரு, யாருக்காக இதை பண்ணுறான்னு டோட்டலாக தெரிஞ்சுக்கணும். அவனை போக விட்டு தான் பிடிக்கணும். சார் அவனை இங்கே விட்டுட்டோம்னா அரெஸ்ட் பண்ண முடியாது சார், எஸ்கேப் ஆயிடுவான். தப்பிக்க பார்த்தானா அவனை ஷூட் பண்ணிடுவேன் சார். ஆர்டரோட தான் வந்திருக்கேன். சார் சார் நான் சிவா பேசுறேன் சார். என்ன சிவா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜா? ஆமா சார். சார் சென்னைக்கு வந்த உங்க ஆள் ஷியாம போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு சார். அவர் இங்க வரப்போறதா மேலிடத்துல இருந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் மூலமா உங்களையும் பிடிக்க பிளான் பண்ணிருக்காங்க சார். நீங்க அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி போலீஸ் கிட்ட சிக்காம எப்படியாவது எஸ்கேப் ஆக சொல்லுங்க. இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் சார். நீங்க உடனே ஏதாவது பண்ணுங்க சார். ஓகே சிவா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். என்னாச்சுங்க? யாரும் தெரியல மாயா, ஏதோ ராஸ்கல் ஷாம் சென்னைக்கு போன விஷயத்தை மேலிட வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கான். போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, யாருங்க அப்படி பண்ணா? அதெல்லாம் விசாரிக்க இப்ப டைம் இல்ல மாயா. இம்மிடியட்டா ஷாமை கான்டாக்ட் பண்ணி அவனை அலர்ட் பண்ணணும். हाँ जी, अब तुम कहाँ हो? मैं चेन्नई आ गया हूँ. मैं एयरपोर्ट से गेस्ट हाउस जा रहा हूँ. तुम्हारे पीछे कोई आ रहा है? हाँ जी, एक कार हमारे पीछे कर रहा है. बेवकूफ, वो पुलिस वाला है. फोन तमिल को दे दो. जी तमिल वो नहीं है. रिसीव करने के लिए कुछ लेडी ड्राइवर को भेजा है. लेडी ड्राइवर? वो क्यों ऐसे किया? उसको क्या हुआ? तुझे पुलिस पकड़े तो हम सब मर जाएगा. ठीक है, मैं जैसे बोलता हूं ऐसे करो. बोलो जी. समझा? हाँ समझ गया. मैं इन लोगों से बचकर मुंबई आ जाता हूँ. Go fast, go fast I say. Go fast, you stupid. Go, go. ஹலோ, இதுக்கு மேல
ஃபாஸ்ட்லாம் போக முடியாது. இதுதான் எங்க ஸ்பீடு. I am the customer. I pay money. Go. I tell you, go, go, go. जा, जल्दी. Drive fast, drive fast. बोल रहा हूँ ना मैं. जाना, जाना, जल्दी. कहाँ दिख रहा है? जल्दी. और स्पीड, स्पीड. जा, जा. मैं तेरे को ही बोल रहा हूँ. जा, स्पीड बोल रहा हूँ ना मैं. என்னங்க பண்றீங்க நீங்க? जल्दी जाना. கார் ஓட்டும்போது இப்படி தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு அறிவு இல்ல? तेरे से बात करने का वक्त नहीं है. जा, जल्दी जाना. स्पीड, स्पीड बोल रहा हूँ ना मैं. जा. காரே ஓட்ட முடியல. உங்களால ஒரு நிமிஷம் இல்ல சார். இந்த மாதிரி சீக்கிரம் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுல, ஸ்டார்ட் பண்ணி போக முடியும். சீக்கிரம் வாங்க. யோ நில்லையா? யோ ஒருத்தர் போய் கார் டிரைவரை பிடிங்க, போங்க. சார் இது பப்ளிக் ஏரியா சார். பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. ஷிட். வண்டியில டிரைவர் இருக்காங்களா? இருக்கா சார். சரி வாங்க. யார் மணி? அவனோட கூட்டாளியா? இல்ல சார், நான் டாக்ஸி டிரைவர். டிரைவரா? அவன் எப்படி தெரியும்? அவர் கஸ்டமர் சார். ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸ்ல டிராப் பண்ண சொன்னாரு. இப்போ அங்க தான் சார் போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். அவன் எங்க இருந்து வரான்? யார் அனுப்புனாங்க? அவன் வரதா யார் உனக்கு தகவல் சொன்னது? சார் இங்க வேண்டாம் சார். ஆபீஸ்க்கு கொண்டு போய் விசாரிப்போம். வாமா. சார் நீங்க கார் எடுத்து வாங்க. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். என்ன ஏன் சார் கூட்டி போறீங்க? நாங்க போலீஸ்மா. விசாரணைக்கு கூப்பிட்டா வரணும். மாட்ட சொல்லக்கூடாது. நான் எங்க ஓனருக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். இல்ல. ஃபோன்லாம் பண்ணக்கூடாது. விசாரணைக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். வந்து வண்டியில ஏறுமா. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். பேசாம வண்டியில ஏறுமா. கூட்டி போறீங்க. சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சொன்னா நம்புங்க சார். சொல்றது கேளு. எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏறுமா, ஏறுமா. சொல்லு லாவண்யா, நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அம்மா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்லண்ணே. அம்மாவை நான் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டேன். ஏய், ஹாஸ்பிடல்ல இருந்தா ஃபோன் பண்ற. ஆமாண்ணே. ஹெல்ப் பண்ண ஆளே இல்ல, உடனே வந்து ஃபோன் பண்ண. சொன்னேண்ணே. உனக்கு ஃபோன் பண்ணி வச்ச உடனே அம்மாக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நல்ல வேளை வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு டாக்டர் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. அம்மாவை அவங்க கிட்டே காமிச்சிட்டேன். டாக்டர் என்ன சொன்னார்? பயப்பட ஒண்ணும் இல்லையே? தசையில தான் அடிபட்டிருக்கான். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்னு சொல்லிருக்காங்க. இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்கண்ணே. நல்ல வேலை லாவண்யா, நான் கூட ஃபிராக்சர் இருக்கும்னு பயந்தே போயிட்டேன். நான் கூட அதை நினைச்சுதானே பயந்துட்டேன். ஆனா இப்ப பரவாயில்ல. அம்மா கூட வலி குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. சாரிண்ணே, நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல, அங்க பக்கத்துல இருக்க கிளினிக் தானே, பேர் என்ன சொல்லி நானே வந்துடுறேன். இல்லண்ணே, அம்மா இப்ப பெட்டரா ஃபீல் பண்றாங்க. நீ மினிஸ்டரோட ஆளை ரிசீவ் பண்ண ஏர்போர்ட் போகணும்னு சொன்னல, அந்த வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாரு. இல்ல லாவண்யா, அம்மா தானே பார்க்கணும்னு சொன்னாங்களே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அவரை ரிசீவ் பண்ணிட்டு நீ மெதுவா வந்தா கூட போதும்னு சொன்னாங்க. அம்மா பார்த்தா இருந்தா கூட. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிருக்காங்க. சரி, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நீ அம்மா பார்த்துக்கோ, நான் ஈவினிங்கா வரேன். ராஸ்கல். எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எங்கேஜாவே இருக்கு. அப்படி யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கான் அவன்? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. அவன் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறது என்னால ஏத்துக்க முடியாது மாயா. எவ்வளவு முக்கியமான வேலை அவனை நம்பி ஒப்படைச்சிருக்கோம். நானே ஃபோன் பண்ணி பர்சனலா ஷாம பிக்கப் பண்ணுன்னு சொன்னேன். வேலை முடிகிற வரைக்கும் கூடவே இருன்னு சொன்னேன். ஆனா அவன் யாரும் லேடி டிரைவர் அனுப்பியிருக்கான். என்ன சிபிஐல சிக்க வச்சு சின்ன பின்னமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நம்ம ஷாம்க்கு ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணதுனால அவன் சேஃபான இடத்துக்கு வந்துட்டாங்க. போலீஸால இனி பிரச்சனை இருக்காதுன்னு அவனே ஃபோன் பண்ணி சொன்னான்ல. அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? மாயா, புரியாம பேசாத. ஷாம் மட்டும் தான் எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனா அந்த லேடி டிரைவர் என்னன்னு தெரியலையே.
அவன் மட்டும் போலீஸ்ல சிக்கிட்டானா அவன் மூலமா தமிழ் மூலமா நான் நீ எல்லாரும் சிக்குவோம் மாயா. சிபிஐ என்ன சும்மாவா? உள்ள இருக்கிறதெல்லாம் குத்தி குத்தி எடுத்துருவாங்க மாயா. அவனுக்கு போன் பண்ணி அலர்ட் பண்ணலாம்னு பார்த்தா அவன் போன் எங்கேஜ்லவே இருக்கு. ஏன்டா இப்படி இருக்கா? கோவப்படாதீங்க. ஒருவேளை அந்த லேடியோட தான் பேசிட்டு இருக்காரோ என்னவோ. நீங்க போனை கொடுங்க, நான் ட்ரை பண்றேன். கொடுங்க. இந்தா. அந்த டிரைவர் மாட்டிக்க கூடாது மாயா. ஷாம நாம தான் அனுப்புற டீடைல் ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது. அவனை வான் பண்ணு. சார் சொல்லுங்க சார். எங்க தமிழ் லைன்ல இருக்காரு. யோ தமிழ், என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணிட்ட? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நீ ஏன் ஆளை ரிசீவ் பண்ணி கூடவே இல்லைன்னு சொன்னல, சொதப்பட்டியா? சார் என்னாச்சு சார்? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? டென்ஷன் ஆகாம என்னையா பண்றது? நீ ஏன் நேரடியா போகாம ஏதோ ஒரு லேடி டிரைவரை அனுப்பியிருக்க? சாரி சார், என்னால போக முடியாத சிச்சுவேஷன். எங்க அம்மா திடீர்னு பாத்ரூம்ல வழுக்கி விட்டாங்க. யோ உங்க அம்மா எங்க வழுக்க விழுந்த எனக்கு இல்லையா? அங்க உன்னால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி வேலைக்கு யாராவது லேடி அனுப்புவாங்களா? உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் வேணா? நானும் சிபிஐல சிக்கிடும் போல இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? உங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இப்படியா பண்ணுவேன்? எல்லாம் இமோஷனல் ஆகாதீங்க. கொடுங்க, நான் பேசுறேன். அந்த ராஸ்கல் ஏன் இப்படி பண்ணான்னு கேளு. தமிழ், என்னாச்சு தமிழ்? உங்களை நம்பி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கோம். ஏன் இப்படி பண்ணீங்க? மேடம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது மேடம். எங்க அம்மா திடீர்னு பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டதுனால என்னால போக முடியல மேடம். அதனால வேற ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி அமிச்சேன். அதுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு சார் சொல்றாரு. என்னாச்சு மேடம்? தமிழ், மினிஸ்டர் பர்சனலா ஃபோன் பண்ணி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காருன்னா அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு புரிஞ்சிருக்கணும். சென்னைக்கு வந்த ஷாம பிடிக்கிறதுக்காக சிபிஐ ஆபீசர்ஸ் அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியோ அவன் தப்பிச்சிட்டான். ஆனா நீங்க அனுப்பின லேடி டிரைவர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாளா இல்ல வேற என்ன ஆனானே தெரியல. அவ மூலமா உங்களை என்கொயரி பண்ணாங்கன்னா சார் வரைக்கும் பிரச்சனை கொடுப்பாங்க. எனக்கு ஒன்றும் புரியல மேடம். சார் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சொன்னாரு. ஆனா சிபிஐ எதுக்கு நம்ம ஷாம ஃபாலோ பண்ணணும்? தமிழ், அதெல்லாம் போன்ல பேச முடியாது. நீங்க உடனே போன் பண்ணி அந்த டிரைவரை பிடிங்க. எங்க இருக்கான்னு விசாரிங்க. போலீஸ்ல மாட்டாம அவ சேஃபா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை வராது. ஓகே மேடம், நான் விசாரிக்கிறேன். ஒருவேளை அந்த லேடி டிரைவர் லைன்ல கிடைச்சானா எங்கேயாவது தலைமறைவாயிடு சொல்லுங்க. நீங்க போன் பண்ணி விசாரிச்சுட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே மேடம். என்னாச்சுங்க? யார் போன்ல? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு நான் சொல்லுங்க. தீபாட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். ஸ்விட்ச் ஆஃப். அவளுக்கு வேற ஏதாவது நம்பர் இருக்கா கொடு. இல்லங்க, ஒரு நம்பர் தான். கல்யாணிக்கு வேணா ட்ரை பண்ணுங்களேன். தீபா அங்கதான் இருப்பா. போன் கட் பண்ணிட்டே இருக்கா. ஏன் இப்படி பண்றா? என்னாச்சுங்க? அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இமிடியேட்டா நான் தீபா கிட்ட பேசி ஆகணும். அதுக்கு என்ன வேணும் சொல்லு. இங்க கல்யாணி கட் பண்றானா தீபா வீட்ல இருக்க மாட்டா, டிராவல்ஸ்ல தான் இருப்பா. ஆளுக்கால என்ன டென்ஷன் பண்ணிட்டு முதல்ல உன் கல்யாணிக்கு உன் போன்ல இருந்து ஃபோன் பண்ணு. எங்க உங்க போன் எடுக்கல, என் போன் எப்படிங்க எடுப்பா? ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிட்டே இருக்கற? அந்த டிரைவரோட நம்பர் எனக்கு தெரிஞ்சாகணும். தீபா கிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். அவ டிராவல்ஸ் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உடனே ஃபோன் பண்ணு. அந்த நம்பர்லாம் இல்லங்க, அவ நம்பர் தான் இருக்கு. டிராவல்ஸ் நம்பர் கூட வச்சுக்க மாட்டியா? அப்படின்னா ஃப்ரெண்ட் நீ, அவளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வேற சொல்லிட்டு. இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அதெல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் உடனே போய் தீபா நேர்ல பார்த்தாகணும். நீ போ உள்ள போ.
ஏதாவது சொன்னாலா? இல்ல மேடம், யாரோ சொல்லி தந்து ஒப்பிக்கிற மாதிரி சொன்னதே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அடிக்க மனசு வரல, அதனால நீங்களே விசாரிங்க. அதெல்லாம் பக்காவா ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அடிக்கலனா பதிலே வராது.